தூத்துக்குடி போகணும், மதுராந்தக போகணும்னு துடிக்கிறார் இந்த ரேப்பை கேள்விப்பட்டேன். ஆனால் அங்கே காவல்துறைக்கு ரீச் பண்ணால் யாரும் பதில் கிடையாது. அந்த சின்ன வீட்டுக்குள்ளே போகும்போது 20,000 பேர் சுற்றி வந்தா யார் பதில் சொல்லுவா திருப்பியும்? அப்போ என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் பொழுது. அப்போ எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போகலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அன்னையோ நோட்டிஃபிகேஷனோட முதலமைச்சரோட சைன் அத்தாரிட்டி முடிஞ்சிச்சு, அதோட ஓவர். அப்போ தெருவா ஒவ்வொரு ரோடா போகும்பொழுது மக்களுடைய எழுச்சி அப்போ பார்ப்பீங்க, மக்களுடைய கோவத்தை நீங்கள் பார்ப்பீங்க. போராட்டத்தில் அவர் சொல்லுவார், அவருக்கு என்னென்ன அவங்களுக்கு என்ன தாவேக்கலைன்னா அவங்க ஒண்டி தான் புத்தி கூர்மை மாதிரி, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது, அரசியல் புரியாது, அரசியல் தெரியாது, இப்படியே பேசியே ஒப்பேத்தியே ஏமாத்திடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார். நான் வந்து மக்கள் ஓட்டு போட போகிறாங்க தாவேக்காக்கு, நான் அதில் மறுக்கலை. ஆனால் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லைன்றது தான் என்னோட இது. அதாவது விஜய் அவர்களை பிடிக்கும், விஜய் அவர்கள் நடிகர், அவரை நேசிக்கிறோம், அவரோட ரசிகர் பட்டாலும் அப்படின்னு ஒரு கூட்டம் போய் ஓட்டு போடுவாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது 8 விழுக்காடா 10 விழுக்காடா 12 விழுக்காடா இல்லை உச்சபட்சமாக ஒரு 15 விழுக்காடு போகுமான்றது தான் கேள்விக்குறி. அதை தாண்டி அது எங்கேயுமே செல்லாதுன்றதை நான் மாற்றி பேசலை. ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஒரு 8 மாதமாக அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் பேசுகிறேன்னா அவரோட லட்சணம், அவர் கட்சி நடத்துகிற விதம், அவர் மக்களை போய் சந்திக்கிறதில்ல, மக்கள் பிரச்சனை புரியறதில்ல, மக்களுக்காக அவர் எதுவும் பண்ணலை. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு, இப்போ அவர் சொல்லிட்டார்ல அதுதான் வருது. இதுக்கப்புறம் தான் இருக்குது இவங்க. அதாவது இப்போ இன்றைக்கி தேதியில் வந்து எல்லாமே தேர்தல் ஆணையத்து கண்ட்ரோல். ஆதவர்ஜனா தான் சாட்சி. அவர் தான் சொல்கிறார், இனிமேல் எங்கள் அண்ணா அப்படியே பம்பரமாக சுற்றுவார். எப்படி சுற்றுவார்? பம்பரமாக சுற்றுவார்னாரு. இப்போ இவர் பம்பரமாக எப்படி சுற்றுறாரா, இல்லை பம்பரத்துக்கு ஜாட்டி பிச்சு ஓர வச்சிட்டா பம்பரம் எப்படி சாஞ்சிக்கின்னு இருக்குமா அப்படின்றது இப்போ தெரிஞ்சு போயிடும். பனையூர்லேயே பம்பரம் இருக்க போதா, இல்லை பம்பரம் வந்து எல்லா இடமும் சுற்றி வரப்போதான். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இனிமேல் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கணக்கு சொல்கிறேன், ஒரு 200 தொகுதி சுற்றி வரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 30 தொகுதி, ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி 10, ஒரு நாளைக்கு 4 தொகுதி சுற்றினா கூட 120 தொகுதி தான் அவர் கவர் பண்ண முடியும். பாதி தமிழ்நாடை, அதுவும் 4 தொகுதி போகிற முகமாக அது அவ்வளோ வெயிலில் கஷ்டப்படுற ஆளாக அது. அவரை பார்த்தா அப்படியா தெரியுது நமக்கு. வேணால் எழுதி வச்சுக்கலாம், மாவட்டத்துக்கு போவார். வேணா 40 பாராளுமன்ற தொகுதி இருக்கு இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுவார், பாராளுமன்ற தொகுதிக்கு போய் நின்றுட்டு நான் வந்து வட சென்னையில் வந்துட்டேன், நான் வட சென்னையில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதியை கவர் பண்ணிட்டேன். அதேமாதிரி வந்து என்ன பண்ணுவார், திருச்சிக்கு போனேன், திருச்சியில் இருக்கிற 6ம் பெரம்பலூரில் இருக்கிற அந்த 6ம் கவர் பண்ணிட்டேன். இப்படி கூட அதெல்லாம் உருட்டுவாங்க. 234 சட்டமன்ற தொகுதிக்கும் போகாமல் முதல்வர் ஆசையை வந்து அவர் வச்சுக்கிட்டு இருந்தார். நம்ம இது ஃபஸ்ட்லேருந்து சொன்னோம், இது கடைசியில் இங்கே தான் வந்து நிற்கணும். அவர் மக்கள்கிட்ட போய் பார்க்க போகிறதில்ல, சட்டமன்ற தொகுதியாக போக போகிறதில்ல, கிராமமாக போகிறதில்ல. ஒருவேளை அவர் ஜெயிச்சா வந்து பார்ப்பார். சார், இப்போது இவங்க அடிக்கடி வந்து முதலமைச்சர் மீது தான் படி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போது விஜய் அவர்களை ஒரு பக்கம் சிபிஐ வச்சு பாஜக மிரட்டுகிறது அப்படின்ற ஒரு பேசுபொருள் இருக்குது. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தை இப்போ இனிமேல் ரிலீஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்பது பாஜகவுடைய இன்னொரு அணி அப்படின்றது தான் பரவலாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. அப்படின்றப்போ இவருடைய தேர்தல் பிரச்சாரங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக எலெக்ஷன் கமிஷன் விட்டுருவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. எஸ்ஓபியை வந்து கண்டிப்பாக இன்னும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நெருக்கடி கொடுத்துட மாட்டாங்களா விஜய்க்கு? இப்போது நீங்கள் கேட்ட இந்த கேள்வியெல்லாம் திமுகவில் யாருன்னா கேட்குறாங்கன்னா அது கரெக்ட். தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவோட ஒரு அங்கமாக இருக்குது, அது கைப்பாவையாக இருக்குது. திமுக குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி ஆம் ஆத்மி கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறது, காங்கிரஸ், அதாவது பிஜேபிக்கு எதிரில் இருக்கிற எல்லாருமே அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது நான் நம்புகிற ஒரு பத்திரிகையாளராக. தேர்தல் ஆணையத்தோட போக்கோ நடவடிக்கையோ முன்மாதிரியாக இல்லை, எடுத்துக்காட்டாக இல்லைன்றது இன்றைக்கி ஒண்டி சொல்லலை. நம்ம இதை பல வருடங்களாக பல தேர்தலில் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். ஆனால் விஜய்க்கு இதை சொல்கிறதுக்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது. தேர்தல் ஆணையம் வந்து விஜயெல்லாம் அவ்வளோ சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. விஜய் அவர்களே நீங்கள் வந்து இப்படி சார் நீங்கள் டான்ஸ் ஆகிட்டு போய்ட்டு வாங்க சார், வேட்புமனு தாக்கல சார், நீங்கள் வைபெல்லாம் பண்ணிட்டுக்கிட்டு வாங்க. இந்த நேரம் வேட்பாளர் பட்டியல் கிட்டத்தட்ட திமுகலையும் அதிமுகலையும் தயார், கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு தயார், வெளியில் சொல்லலை. என்னன்னா இழுபறி. இந்த இழுபறின்றது வந்து ஒரு 2 நாள் உக்காந்தாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக முடிச்சுக்குவாங்க. திருச்சியில் இந்த சீட்டு கொடுக்கலாமா, இந்த சீட்டு வேணாமா, மாவட்ட செயலர் என்ன சொல்கிறார், சொந்த கட்சிக்கார் மாவட்ட செயலர்
கூட்டணியில் இருக்கிறவங்க கேட்குறாங்க என்ன பண்ணலாம். இவங்க என்ன தள்ளி விடுவாங்க, சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன் எடுத்துக்கங்கன்னுவாங்க. அதில் அதிமுகவில் சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன் எடுத்துக்கங்க, கரூர் எடுத்துக்கோங்க. அப்புறம் விராலிமலை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, விராலிமலை எடுத்துக்கங்கன்னுவாங்க. அப்புறம் தொண்டாமுத்தூர் எடுத்துக்கோங்க, எடப்பாடி வேணா எடுத்துக்கங்கன்னுவாங்க. இதுக்கு என்ன நாங்கள் கேட்குறதே 4 சீட்டு, 4 தோக்குற சீட்டாக கொடுக்குறீங்களேன்ற மாதிரி இந்த சிறிய கட்சிகள் ஒரு நெருக்கடி இருக்கும். எண்ணிக்கை, அப்புறம் சின்னம் எந்த சின்னத்தில் நிற்கிறது, இப்போ அங்கீகாரம் இல்லை. அப்போது ஒன்று உதயசூரியனில் நிற்கணும், இல்லை ரெட்டையில் நிற்கணும். இது ஒரு பேச்சுவார்த்தை, இவ்வளோதான். தாவேக்காக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. 210 நாளில் விசில் வச்சிங்கன்னே போக வேண்டியதான். அப்படியே கன்னியாகுமரியிலேருந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே பொடிநடையாக நடந்து வந்தீங்கன்னா கூட ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. வேகமாக வந்தீங்கன்னா மேபி சென்னையில் வந்து முடிக்கலாம். எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு தெரியாது, கூட்டணி யாரும் கிடையாது. வேட்பாளர் பட்டியல் எப்போ வரும், வேட்பாளர் பட்டியல்னு ஒன்று போட்டதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த கட்சியில், அதெல்லாம் இன்னும் வெளில எல்லாம் அப்படியே பூசினா போல் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறாரு. எதுக்குன்னா அவரோட வீக்னஸ் வெளியில் தெரியாமல் பாதுகாத்துட்டார். இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லிட்டதுக்கப்புறம் இனிமேல்ட்டு ஒவ்வொரு வீக்னஸாக அந்த கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியாக இனிமேல் ஒவ்வொரு நாளும் அம்பலப்படுவார். இன்னொன்று, நாம் தமிழர் கட்சியை சொல்ல மறந்துட்டேன். இப்போ சர்வேல வந்து எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் முந்துகிறார். இன்னொரு பியூட்டி என்னென்னா, நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய வாக்கு சதவீத சரிவு என்பது இல்லை, வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. என்னன்னா மாற்றுன்னு அவரும் ரொம்ப ஃபஸ்ட் நாளில் சொல்லின்னு இருக்கிறாரு, நான் கூட்டணிக்கு போக மாட்டேன், நான் தனித்து தான் நிற்கப்படணும். இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு, என்னது தனியாக நிற்கிறாரா, தனித்து விடப்பட்டுக்கிறாருங்க. இதை வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அவர் தனித்து தான் விடப்பட போகிறாரு, அவர் தனியாக நிற்க மாட்டார், தனித்து விடப்படும். என்ன கவனம்னா அவர் முதலமைச்சராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்னா, சார் நீங்கள் முதலமைச்சராகவே வாழுங்க, உங்களோட கனவுல நாங்கள் மண்ணள்ளி போடல, எங்களுக்கு சீரியஸான வேலைகள்லாம் இருக்குது. திமுக பணம் கொடுக்குதா, இல்லை அதிமுக கரெக்டாக பணத்தை எடுத்துகிட்டு போய் வாக்காளர்கிட்ட சேர்க்குதா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. மேலே இருக்கிற கோச்சிக்காத அளவுக்கு தேர்தல் ஆணையம் வேலை பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்க்கணும். ஏன்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு. ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை தான் தேர்தல் ஆணையம் இருக்கும் பொதுவாக. அப்போ அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வரும். அதில் ஒரு சில தவறுகள் நடக்கும். ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஆனால் எது வந்தாலும் பெரிய பிளேயர்ஸ் கிரிக்கெட் ஆடும்போது விஜய் சார் வந்து க்ளவுஸ்லாம் போட்டுனா அப்படி கேலரியிலேருந்து இப்படி பார்க்கலாம். நானும் இப்போல இந்த வடிவேலு, நான் ரவுடி நீங்கள் கூட்டின்னு போய் அப்போ நீ யார்ப்பா குறுக்கில் வந்து அப்படி தேர்தல் ஆணையம் சேர்த்துக்காது. வேறு தாவேக தரப்புல வந்து குற்றச்சாட்டு. இல்லை திருச்சியில் நாங்கள் கூட்டம் போனோம், மகேஷ் அவருப்பா எடுத்துக்காட்டோங்க, 10 நாளைக்கு முன்னாடி கலெக்டர்கிட்ட லெட்ரு கொடுத்துக்கிறாங்க, நீ இப்போ தான் வந்துக்கிற, அவருக்கு கொடுக்குறதா இவருக்கு கொடுக்குறதா, சரி அவருக்கு அப்புறமா கொடுங்க, அடுத்து எந்த தேதிப்பா, அவங்களுக்கு 10ண்ணே நமக்கு 12ண்ணே. அதிமுக அவங்க கொடுத்ததுக்கப்புறம் 4 நாளுக்கு பின்னாடி கொடுத்துக்கிறாங்க 12ஆம் தேதி. அப்போ உங்களுக்கு இப்படியே போச்சுன்னா ஆனால் தேர்தலே முடிஞ்சிடண்ணே. முடிஞ்சிட்டோம் போயிட்டு வாங்க. ஏன்னா அனுமதி கொடுக்கறது இல்லை, பேசுறது இல்லை. தலைவர் அங்கே இருக்கிறாரு, ஒரு நாள் விசாரணை பார்த்தா 2 நாள் ஆகிப்போச்சு. 2 நாள் விசாரணைக்கு அப்புறம் டயர்டாக இருப்பார், நைட்டில் ஆலோசனை பண்ண மாட்டார், பகலில் லிமிட்டடாக தான் வேலை பார்ப்பார், 11 to 1 o'clock தான் வேலை பார்ப்பார். 1 o'clock மேலே வைப் பண்ணிட்டு அப்படியே வெயிலில் போயிடுவாப்புல. ஈவினிங்கில் சாங்லாம் இருக்கும், சாங் போயிட்டு வரணும், இன்டர்வல் போயிட்டு வரணும், டுவேட் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். கத்தி சிசர் வச்சுருந்தாராம் பார்த்தீங்களா? ஆமாம், எதுக்குன்னு தெரில. அதில் நிறைய கதைகள்லாம் சொல்லப்படுது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால் நிறைய இனிமேல்ட்டு தான். அந்த ரஜினி சார் ஒரு படத்தில் சின்ன ரஜினி போய் சொல்லார், நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அதை பார்க்க தானே இந்த ஜடம் காத்திருக்கு, இனிமேல்ட்டு தானே படமே ஆரம்பம். அந்த மாதிரி தேர்தலான்னு இப்போ சொன்னதுக்கு இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரு. இவ்வளோ நாள் போயிருந்தது ட்ரெய்லரு. இவர் எத்தனை பேர் போய் பார்க்க போகிறாரு, எவ்வளோ உழைக்க போகிறாரு. மைக்கில் 10 நிமிஷம் பேசினாலாம் விட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி 10-15 நிமிஷம் பேசுகிறாருன்னா விட்டுருவாங்க, ஸ்டாலின் 15 நிமிஷம் பேசிட்டு போயிடறாருன்னா விட்டுருவாரு. விஜயண்ணா வைப் பண்ணுங்கண்ணா, நோ அண்ணா செல்ஃபிண்ணா, டாடா கார்டுண்ணா, பிளேயிங் கிஸ்ண்ணே, நோ கொள்கைலாம் இல்லைண்ணே, எதனா பண்ணுண்ணே அப்படின்னா ஊன்னு கத்தின்னு ஒரே அட்டகாசமாக இருக்கும், ஆர்ப்பாட்டமாக இருக்கும். போக்குவரத்து நெரிசல்லாம் மக்களுக்கு தேர்தலாக ரொம்ப ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரசிக்க மாட்டாங்க. சார் 100 பேரில் ஒரு 10 பேர் தான் வந்து இந்த செலிப்ரிட்டி ஸ்டார்டம்மெல்லாம் ரசிப்பாங்க, பயங்கரமாக நட்பு பாராட்டுவாங்க. மிச்சம் 90 பேர் என்னென்னா, நான் ஒரு பிரஜை, நீ ஒரு பிரஜை, உன்னோட தொழிலில்
உனக்கு விளம்பரம் இருக்குது, நீ பெரிய ஆள். என்னோட தொழிலில் என்னோட வியாபாரத்தில் நான் பெரிய ஆள். இப்படி தான் இருப்பாங்க மெஜாரிட்டி. இப்போ இவர் என்ன பண்ணார், இந்த 10 பேரை வச்சுக்கிட்டு போகிற ஆல்ரெடி அவங்களே வந்து பணத்தை எடுத்துன்னு போக முடியல, வெயில் அதிகமாக இருக்குது, கரண்ட்டு கட்டு ஆகுதா, இல்லை வேறு எதனா பிரச்சனை இருக்குது, ஒரு அழுத்தத்தில் இருப்பாங்க. இப்போ இந்த அழுத்தத்தில் இவர் என்ன பண்ணுவார், வேல்சாமிபுரத்தில் என்ன அழுத்தத்தை பண்ணாரோ இவர் இப்போ போகும்போது அந்த அழுத்தம் வேறு வரும். இதுக்கு தான் ஃபஸ்ட்லேருந்து சொன்னது என்னன்னா, இவர் முன்னாடியே இதெல்லாம் போய் முடிக்கணும், இவர் புதுசு, இவருக்கு தெரியாதுன்னா அவர் என்ன நினச்சார், இவ்வளோ வழிச்சா போதும், மக்களை வந்து மூல செலவை செய்து பாருங்க, சும்மாவா எல்லாம் கூப்பிட்டாங்க. இப்போ அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் பேசினது உண்மை, திமுக தான் கெடுத்து விட்டுச்சு. செங்கோட்டையன் சொன்னார், அதிமுகலேருந்து கூடாரமே காலையே வந்துடும், அதிமுக தான் கெடுத்து விட்டுச்சு. அண்ணனுக்கு தகுதி இல்லை, அண்ணனோட தகுதி பத்தலை, அண்ணனுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லைன்னு யாரும் வரல, இதுதான் உண்மை. ஆனால் அண்ணனா என்ன பண்ணிகிட்டு இருந்தார், தாவேக்கா தலைவர் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றா எக்ஸ்போஸ் ஆகும். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தலைவர் பயந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.